வணக்கம். காஞ்சிகேத்தன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஒன்றில் ஒரு சின்ன தகவல் பண்ணிடலாமா? அதாவது நம்ம 6 இயர்ஸ், அதாவது ரிட்டையர்ட் லைஃப் எப்படி போனோம்னா, பணியிலேருந்து ஓய்வு பெற்றுறோம், அதாவது ரிட்டைர்மெண்ட் ஆகிடுறோம். அப்போ நம்மளுக்கு பேர் வந்து மூத்த குடிமக்கள் தமிழில், இங்கிலீஷில் சீனியர் சிட்டிசன் பேர். சரிங்களா? இதனால் நம்ம ஒரு 10 கட்டளை, நம்மளுக்கு 10 டிமாண்ட்ஸ் இருக்குது கட்டளை. இதை நம்ம பின்பற்றினா நம்ம லைஃப்னுடைய கடைசி பக்கம்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? அது எவ்வளோ நாள் இருக்கலாம், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அதாவது நம்ம ரிட்டைர்மெண்ட்டு ஆகிறதுக்குள்ளே இல்லை ஆன பிறகு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணிடணும். மெயினாக கல்யாணம் பண்ணிட்டாலே உங்களுடைய பிரச்சனைகள் ஓரளவு முடிஞ்சிடும். ஓரளவு நான் பெரும்பாலும் முடிஞ்சிடும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம், சில நேரத்தில் அலைன் செட் ஆக மாட்டுது, சில நேரத்தில் செட் ஆகுது. அது ஏதோ சம் டிமாண்டால் கொஞ்சம் இழுத்தும் போகும். இதனால் அதில் முதல் இது என்னென்னா, எந்த நிலையிலையும் நம்ம லைஃப்னோட கடைசி பகுதியில் பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ நினைக்காதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறான். உங்கள் சுதந்திரம் பறிப்போகும்னு சொல்கிறாங்க. அதாவது லைஃப் லாங், அதாவது நீ தான் பாடு பசங்களோட சேர்ந்து வாழணும். அதாவது பையனாகட்டும் பொண்ணாகட்டும், நம்ம தனியாக இருக்க ட்ரை பண்ணணும். சேர்ந்து வாழ்ந்தோன்னா உங்கள் லைஃப்னுடைய சுதந்திரம் போயிடும். அதாவது நீங்கள் நினச்ச மாதிரி நினச்சா நம்ம என்ன நினைக்கிறோம் ஒன்றும் கிடையாது. நம்ம ஃப்ரீடம் கட் ஆகிடும். நம்ம எழுந்துக்கிறது லேட் ஆகும், இல்லை நம்ம பேப்பர் படிக்கிறது, இல்லை வாக்கிங் போகிறது, அது இது ஏதோ சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்ட்டாங்க. அது சில பேர் வீட்டில் அப்படியாவது, சில பேர் வீட்டில் அதெல்லாம் கிடையாது. பசங்களோடு இருந்தால் நல்லாவும் இருக்கும். அதனால் இது எந்த அளவு உண்மை எனக்கு தெரில. ஏன்னா எனக்கு தெரில இது ஒத்துக்கலாமா இல்லையான்னு. பறிப்போகும்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி வச்சுக்கலாம். ரெண்டாவது உங்கள் பேர குழந்தைங்க மேலே நீங்கள் எந்த வித அதிகமான உரிமை வச்சுக்காதீங்க அப்படின்றாங்க. ஏன்னா மகனுக்கோ மகளுக்கோ எந்த வித அறிவுரையும் சொல்லாதீங்க. உங்கள் அறிவுரை ஏற்கும் வயதில் ஏற்கும் அனுபவங்கள் அவளை மதிக்க மாட்டாங்க. அதான் நம்ம அட்வைஸ் பண்ணுற பேரன் பேத்திங்களாம் ரொம்ப அட்வான்ஸாக, அதாவது ரொம்ப செல்லமாக இது பண்ணிக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு அதாவது இதுனால நம்ம பசங்களுக்கோ பையனுக்கோ பொண்ணுக்கோ சில அட்வைஸ் பண்ணும்போது அது நேர்மாறாக மாறிடும். அதனுடைய தாக்கம் நம்மளை ரொம்ப தாக்கும் அப்படின்றாங்க. அதனால் அதுலேயும் கொஞ்சம் உஷாராக இருக்குன்றாங்க. இதெல்லாம் இது டிமாண்ட்ஸ் மாதிரி தான். ஓகேவா? இது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். நம்மளை கொஞ்சம் சேவ் பண்ணிக்கணும். அதான் வேறு ஒன்றும் இல்லை. மூணாவது விலகியே இருங்கள், உறவுகள் இனிமையாக இருக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பக்கத்து தெரு இல்லை 2 தெரு தள்ளி அப்படி இருக்கலாம். இல்லை கொஞ்சம் அரை மணி நேரம் டிஸ்டன்ஸ் அப்படி வச்சுக்கலாம். என்ன என் பிள்ளை அப்படின்னு பதறாதீங்க. எதுக்கெடு என் பையன் என் பொண்ணுன்னு பதறாதீங்க. சிறகு முளைத்த பறவைகள் அவங்களாம். அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை அமைதியாக பாருங்கள் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் போய் தலை மூக்க நடக்கக்கூடாது. இது எங்களுக்கு தெரியாதா டாடி, என்ன எப்போ பாரு ஒரே அட்வைஸ் ஆகுதுன்னு அந்த சலிப்பு வந்துச்சுன்னா எங்கள் பசங்க சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு அது ரொம்ப சொல்லாமல் ரொம்ப நமக்கு தெரிஞ்சிடும். சில செய்கையிலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றாங்க. அதேமாதிரி பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்றான். உங்கள் கையில் பணம் இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்க மரியாதை உரிமை எதுவுமே நிச்சயமாக இருக்காதுன்றான். சேமிப்பு நம்மளுக்கு ரொம்ப அவசியம்ன்றாங்க. கொஞ்சம் சேமித்து வைக்கணும், இல்லை நம்மளுக்கு கஷ்டமாயிடும். இப்போ பென்ஷன் வரவங்களுக்கு கொஞ்சம் கவலை கிடைக்குதுன்னா உங்களுக்குன்னு ஒரு பைசா இருக்கணும். எல்லாமே நம்பி கொடுத்துடாதீங்க. பசங்க நல்ல பசங்க தான், காலப்போக்கு எப்படி மாறுமோ தெரியாது. இது உண்மையாக இதுதான். அதனால் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் வச்சு நம்ம கையில் கொஞ்சம் பைசா இருந்தாங்களேன். இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், இல்லை பசங்களை பசங்களை கூப்பிட்டு போகிறோம். அதுக்கு திடீர்னு தாத்தா எனக்கு இது வேணும்னு வைக்கிறா, அவங்க வீட்டில் போய் அப்பாட்ட வாங்கி தரேன், எங்கள் பையன்கிட்ட வாங்கி தரேன், அம்மாட்ட வாங்கி தரேன் சொல்கிறதோட நம்ம கையிலேருந்து வாங்கி கொடுத்தோன்னா பேரனே நம்மளை ஒரு சந்தோஷம் பார்ப்பான், பேத்தியும் பார்ப்பாங்க. பரவாயில்ல, நம்ம தாத்தா பாட்டி கெத்தாக தான் இருக்காங்க அப்படின்னு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்படின்னு. அதாவது நீங்கள் நிற்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்துட்டிங்கன்னா முழுதும் நீங்கள் பகிர்ந்து கொடுத்து விட்டால் நீங்கள் நிற்க வேண்டியது நடுத்தெருவில் தான். அது பெரும்பாலும் இப்படியும் இருக்குது, அப்படியும் இருக்குது. அதனால் அதிலையும் கொஞ்சம் உஷாராக பார்க்கணும். அப்புறம் லைஃப் லாங் நம்ம பசங்களுடைய படிப்புக்காகவும் வேலைக்காகவும் நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கோம். அதாவது நம்மளுடைய சந்தோஷத்தை விட்டு கொடுத்துருக்கோம். அதெல்லாம்
அப்பப்போ சொல்லி சொல்லி காமிக்கூடாது. நீ படிக்கிறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் இங்கே நைட் டியூட்டி செஞ்சேன், இப்படி கண் முழிச்சேன், இது இல்லாமல் நான் அந்த கடையில் போய் வேலை செஞ்சேன், இங்கே செஞ்சேன் அப்படின்னு அதை அடிக்கடி சொல்லி காமிச்சுனே இருக்கிறார். அது வந்து ஏன்னா பசங்க பிறந்துட்டாலே அதுங்க நீங்கள் வளர்க்குறது உங்களுடைய கடமை. அதுக்காக அதை அடிக்கடி சொல்லி காமிக்கூடாதுன்றாங்க. அதுவும் கரெக்ட் தான், சொல்ல வேண்டாம். ஏன்னா பசங்களுக்கும் தெரியும், சும்மா அதுங்க போட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆகிடும்ன்றாங்க. அதே மாதிரி கூட்டு குடும்ப வாழ்வு செதிஞ்சு போகக்கூடாது. அதாவது பசங்க வரும்போது போகும்போதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறைனா நீங்கள் பேரன் பேத்தியை பார்க்க போகிறீங்கன்னா அடிக்கடி போகலாம், கையில் எதனா வாங்கிட்டு போகணும், வெறும் கையோடு போகவே கூடாது. பையன் வீட்டுக்கும் சரி பொண்ணு வீட்டுக்கும் சரி. ஏன்னா பேர பசங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு பசங்களாக இருந்தாலும் சரி, அப்பா வராரு டேடி வராரு, இப்போ தான் டேடி இல்லையா, முன்னெல்லாம் அப்பான்னு சொல்லுவோம். ஏன்னா எங்கள் காலத்தில் அதெல்லாம் கிடையாதுங்க. எங்களுக்கு வந்து அந்த இதுவே தெரியாது. யார் என்ன வந்தாலும் ஏன்னா பொட்டலம் வாங்கிடுறோம். அப்போலாம் பொட்டலம் தானே, இப்போ தான் ஸ்நாக்ஸ்ன்றாங்க. பொட்டலம் வாங்கி வந்து கொடுத்தா அது பெரிய விஷயம். அப்பா வந்தால் இந்த ஆள் வந்தாலும் நல்லா வெயிட்டாக கவனிக்கிறாங்க அப்படின்னு. அது ஒரு காலப்போக்கு. ஆனால் வெறும் கையோடு போகாதீங்க. அதே மாதிரி அதிக நாள் பையன் வீட்லேயோ பொண்ணு வீட்லேயோ தங்க வேண்டான்றாங்க. ஏன்னா நீங்கள் பேரன் பேத்திக்கிட்டு இருந்துட்டு சந்தோஷமாக வந்துடுங்க. அவங்க இருக்க தான் சொல்லுவாங்க. அதாவது விருந்தும் மருந்தும் 3 நாள் சொல்லுவாங்க. இதெல்லாம் கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் கடைப்பிடிக்கிறது நல்லது. சில இடத்துல நம்மளை பசங்க உண்மையிலே நேசிப்பாங்க. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் லிபரலாக இருந்துக்கலாம். அந்த விஷயம். அதே மாதிரி எந்த நேரத்துலையும் உங்கள் மருமக முன்னே உங்கள் மனைவியோ கணவனையோ விட்டு கொடுத்து பேசாதீங்க. மருமக முன்னே நம்ம வீட்டுக்கு அதாவது கணவனையும் இல்லை மனைவியை விட்டு கொடுத்து பேசாதீங்க. ஒரு குறை சொல்லி எதிர்குரல் பேசினா அது வந்து மருமகளுக்கும் இல்லை மருமகனுக்கும் என்ன இவங்க வீட்டிலே இப்படி தான்டா ஆண்ட ஒரு சீப்பாகிடும். அதனால் நான் இப்போ எனக்கு கோவம் வரட்டுனா நம்ம பேசுவோம். நம்ம வீட்டில் இருக்கிற ஒய்ஃப் மனைவின்றதும் கொஞ்சம் அடங்கி போயிட்டா அதுதான் நம்மளுக்கு இருக்கிற மரியாதை. அதே மாதிரி தேவையான எங்கன்னா போனீங்கன்னா பசங்க வீட்டில் தங்கத்துக்குன்னு போனீங்கன்னா கூடவே உங்கள் மருந்து மாத்திரை எண்ணெய் பவுடர் சீப்பு சோப்பு எல்லாம் எடுத்துன்னு போயிடுங்க. அங்கே போய்ட்டு அம்மா சோப்பு இருந்தால் கூட ஐயோ சோப்பு இல்லையே, ஏன்னா நம்ம போடுற சோப்பு ஒன்று இருக்கும், அங்கே போனால் அங்கே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் லைபாய் போகிறீங்கன்னு வைங்களேன், அங்கே போனால் மார்க்கோ வச்சுருப்பாங்க இல்லை சாண்டில் வச்சுருப்பாங்க, அது ஒன்று செட் ஆகாது, ஸ்கின் அலர்ஜினுவோம். இதெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு தேவையான பல்பொடி என்ன கோல்கேட் சால்ட்டு போடுவீங்க, அங்கே வந்து அவங்க ரெட்டு வச்சுருப்பாங்க, அதுதான். அதனால் போகிறோன்னு முடிவு பண்ணிட்டா டேப்லெட்லாம் அங்கே மாத்திரை விட்டு வந்துட்டோமா, அங்கே போய்ட்டு நம்ம இங்கே இருக்கிற மாத்திரை அந்த ஊரில் கிடைக்காம போயிடும். அதனால் மாத்திரை 2 நாள் 3 நாள் போனால் ஒன்றும் ஆகாது. இருந்தால் நம்ம மனத்துக்குள்ள என்ன தெரியுங்களா, ஐயோ ஏன் உடம்பு இப்படி ஆகுது, மாத்திரை போடலாதான்ட்டு நம்மளே தாக்கிக்குவோம் தான். அதனால் எங்கன்னா போனால் இதையும் அழகாக எடுத்துகிட்டு போங்க. 8வது வந்து ஆடம்பரமாக வாழ்க்கையை விமர்சிக்கவே வேணாம். ரெண்டுப்பா அக்கா என்னப்பா இன்றைக்கி மட்டன் வாங்க சிக்கன் வாங்க அப்படின்னு ஒன்று சாப்பிட்ற அளவுக்கு வாங்க, ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது 1000 ரூபாய் பெருசாக நினைச்சவர்கள் அவங்க லட்சங்களை புரட்டி பார்ப்பேன். அதாவது சிம்பிளாக வாழுங்க, சிக்கனமாக வாழுங்கன்றாங்க. அதாவது நான் கார்ப்பரேட் வாழ்க்கை, நீங்கள் 1000 ரூபாய் பெருசாக நினைக்காதீங்க, நினைத்தவர்கள் அப்படி இப்படின்னு பேசக்கூடாது. அதாவது நம்மளுடைய பெருமையை பீத்திக்கக்கூடாதுன்றாங்க. அதே மாதிரி 9வது அதிக பாசம் ஆசை வைத்தால் அது மோசம்ன்றோம். அவங்க குழந்தைய அவங்க பார்த்துக்குப்பாங்க. உங்கள் அறிவுரையை அந்த குழந்தைங்க நீங்கள் திணிக்காதீங்க. இப்படி பண்ணாதப்பா அப்படி பண்ணாதப்பா அந்த மருத்துவத்தை இந்த மருந்து. ஏன்னா இப்போ நம்ம குழந்தை நம்ம பார்த்துக்கும்போது நம்ம அம்மா அப்பா சொல்லும்போது நம்ம கேட்டிருக்கோமா, கேட்க மாட்டோம். நம்மளே மனசுமா கம்முனுமா நீ அந்த காலத்து ஆள் சும்மா ஜுரம் வந்தால் தைலம் தேன்னு சொல்கிறேன். இப்போல்லாம் அப்படி கிடையாது. டாக்டர்கிட்ட போனால் இன்ஜெக்ஷன் போட்டால் சரியான நம்ம சொல்கிறோம். நம்ம அம்மா பேட்டை கேட்டிருக்குமா, இல்லை. அதனால் நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுவோம். நம்ம பசங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம விட்டுடணும். அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துக்கிறாங்க அப்படின்ட்டு இருந்தாலும் நம்ம பேக்கில் கொஞ்சம் பார்த்துக்கணும், அதான் விஷயம். அதே மாதிரி உங்களை விட நம்ம பசங்க நம்மளை விட கொஞ்சம் அறிவாக இருந்தானா அது ஏற்றுக்குங்க. ரொம்ப பிரில்லியண்ட்டாக சில பேர் நம்மளுக்கே ஐடியா கொடுப்பாங்க இப்படி அப்படின்னு. ஏன்னா என்னை பொறுத்து நான் என் பசங்க தான் கேட்பேன், இப்படி பண்ணலாமா, என் வீட்லேயும் அப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு முதல் ஐடியா கொடுக்குறது அவங்கள தான் இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் பசங்கிட்ட ஷேர் பண்ணணும். பண்ணிட்டா அது நம்மளுக்கு நல்லதாக அமையும். நாளைக்கு வந்து நம்ம பசங்க நம்மளை ப்ளைம் பண்ண முடியாது. எனக்கு தெரியாமல் எப்போ பண்ணீங்க எப்போ செஞ்சேன்னு கேட்கக்கூடாது. ஆனால் எதுவுமே சொல்லிவிட்டு
அதுங்க என்ன ராங் ஐடியா கொடுத்தா கூட ஏய் அப்படி இல்லைடா இதுதான்டா கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் அவங்க திறமையை நம்ம மதிக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு அவங்க சொல்லும்போது நம்ம ஒன்றும் தெரியாமல் நடிங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் ஓ ஆமாம்ல இப்படி கூட பண்ணலாம்ல அப்படி நடிங்கண்ணே, அப்போ தான் நீங்கள் பிழைச்சிப்பீங்க. அதான் விஷயம். அதிக அறிவுரைகள் இக்கால சன்னதிக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓவர் அட்வைஸ் தேவையில்லாத குப்பை அப்படின்னு. ஏன்னா இந்த காலத்து பசங்க நம்ம அட்வைஸ் பண்ணணுங்க, அட்டா ஒரே மொக்கையாகுதுப்பா இவர்கிட்ட பேசினாலே அப்படிப்பான், ஒரே அடி லட்சம். ஏன்னா நம்ம வந்து அப்படி தான் இருந்தோம். சரி நைனா இப்போ எங்கள் காலத்தில் எங்கள் நைனா சொன்னால் கூட பார்ப்போம், ஓஹோ இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு. சம்டைம் சரி நைனா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் படுங்க அப்படின்போம். இப்போ டேடின்ற காலத்தில் இப்போது நம்மளுக்கு அதே மாதிரி தான். ஓவர் அட்வைஸ் உடம்புக்கு ஆகாது. நம்ம அதையே போட்டு நைட்டில் என்ன இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் போட்டு நம்மளையும் உடம்புக்கு எடுத்துக்கூடாது. பசங்கிட்ட ஒப்படைங்க. ஏன்னா நம்ம பசங்க கல்யாணம் பண்ணாலே அவங்கள ஒரு மெச்சூர் லைஃப்பில் தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் உங்கள் 60 வயது அதாவது ஓய்வு காலம் சிறப்பாக இருக்குன்னு முடிக்கிறாங்க. இதில் பாதி நம்ம ஏற்றுக்கலாம், மீதி நம்ம ஏற்றுக்கூடாது. அது உண்மை. அது சிலது இருக்குது. அதாவது சில பேர் என்ன பண்ண, நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன். அதாவது அவன் கஷ்டப்பட்டு சேர்த்துப்பான் ப்ராப்பர்ட்டி, அதெல்லாம் போய்ட்டு பசங்கிட்ட கொடுத்துட்டு நம்ம போராத காலம் அது ஆப்போசிட்டாக மாறிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கையில் கொஞ்சம் வச்சுக்கணும். அதுதான் நம்மளுக்கு நல்லது. பசங்க வரும்போது போகும்போது நம்ம செய்யறதுக்கு ஒரு வேணும் இல்லை, அதுக்காக. ஓகேங்களா? ரொம்ப பேசிட்டானா அது இன்னும் போட்டுருந்தாங்க, நான் படிச்சுட்டேன். சிலது நான் ஏற்றுப்பேன், சிலது நான் இப்படி கூட இருக்குமா இது மாதிரி இருக்கக்கூடாதே அப்படின்னு. நல்லதாக எல்லாருமே சந்தோஷமாக தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? பார்ப்போம் மீண்டும். பாய்.